உங்களுக்கு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். சரி, நன்றி. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இனி ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு உங்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. தங்கச்சி நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நன்றிண்ணா. உண்மைக்குமே நீட்டா இருக்குது, வடிவா கம்ப்ளீட்டா எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. வடிவா நீட்டா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. குலுக்கி எல்லாம் போட்டு டோர்லாம் ரெண்டு கட்டியில தான் வன்னிமைந்தன் தளத்தினூடாக பயணிக்கின்ற அனைத்து அன்பான உறவுகளுக்கு அன்பான வணக்கம். பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிற இடம் வந்து உருகாமத்தில் நிக்கிறோம். உருகாமத்துல இருந்து ஒரு அக்கா வந்து டிக்டாக் தளத்துல வந்து எங்களுக்கு உதவி வேணும், எங்களுடைய கிராமத்துக்கும் உதவி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில அந்த 2 குடும்பங்களுக்கான மலசல கூடம் கொடுப்பதற்காக ரஞ்சனண்ணாவும் வாணனண்ணாவும் முன் வந்திருந்தாங்க. அதுல ரஞ்சனோட மலசல கூடத்தை நாங்க ஆரம்பிச்சு போட்டு வீடியோ போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து அந்த மலசல கூடத்தை நிறைவுபடுத்தி இன்றைக்கு அவங்களோட கையில ஒப்படைக்கப்படும். அதான் நிகழ்வா இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த குடிசைலாம் இருக்கிறாங்க. இப்ப நான் வந்த உடனே மலசல கூடத்துக்கிட்ட போயிட்டாங்க எல்லாரும். வாங்க, உண்மையில பார்க்க பரிதாபமான சூழ்நிலை, அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இவங்களுக்கு உதவி செய்வதை பொறுத்து நான் வந்து சந்தோஷமடைகிறேன். ரஞ்சனாக்கும் சந்தோஷப்படுவேன் நினைக்கிறேன். நிக்கிறாங்க பாருங்க, உண்மையில கையை கட்டி நிக்கிறோம். கவலையா இருக்கு, எப்படி இருக்கு நிக்கிறானே. பாத்தீங்கன்னு சொன்னா மலசோட சுத்தி பாப்போம். கிட்ட பாருங்க, நான் பிச்சு வந்து பிச்சு கட்டிக்க நான் என்ன பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க வந்து இது ஈரத்தால வந்து வெள்ளையா தெரியுது இல்ல. பிட்டெல்லாம் ஓகே காட்டிட்டீங்களா? ஓகே, வந்து பாத்தீங்கன்னா இது பிளேட் போட்டுருக்கு மேல. முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க, இப்படி வாங்க. பாருங்க, உள்ளுக்குள்ள அப்படியே நீட்டா இருக்குது. அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. வடிவா நீட்டா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. குலுக்கி எல்லாம் போட்டு டோர்லாம் ரெண்டு கட்டியில தான் டோர் அடிச்சிருக்குது. உண்மையில சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. உண்மையில ஒரு தேவையான குடும்பத்துக்கு நாங்க கொடுத்துருக்கோமே. ரஞ்சனாக்கு தான் முதல்ல நாங்க நன்றி சொல்லணும். பிரான்ஸ்ல இருக்கிற ரஞ்சனாக்கு பாத்தீங்கன்னா போட்டை பாருங்க. போட்ல வந்து வன்னிமைந்தன் உதவி திட்டம் 3, வன்னிமைந்தன் ப்ராஜெக்ட் 3, 2025 ஜனவரி. டொனேட்டட் பை மிஸ்டர் ரஞ்சன் பிரான்ஸ். ரஞ்சனோட இந்த உதவி திட்டத்தை நாங்க மக்கள்கிட்ட அவங்களோட ஒப்படைப்போம். வாங்கம்மா. ஓகே, என்ன சந்தோஷமா இருக்கீங்க? என்ன சந்தோஷமா உங்களுக்கு? வாங்க. எப்படி இருக்கீங்க? எங்க உங்களோட அம்மா அந்த இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. வேலை போயிட்டாங்களா? என்ன வேலை செய்ய போறாங்க? கூலி வேலை செய்தாங்க. ஓகே, ரஞ்சனாக்கு 6:30 ஒரு மணிக்கு இந்த காலம் உதவி செய்யறா. அது பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் வராது. இவருக்கு பெரிய நன்றி. கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கும் பெரிய நன்றி அறிவித்து பிறகு இவ்வளவு தூரம் வந்து இதுக்கு மினாக்கிட்டு உங்களுக்கு அதில் என்ன வருது ஒன்றுமே இல்லை என்ற டைம் நான் எங்கிட்ட தேவைக்காக நீங்க வந்து அவ்வளவு தூரம் மினாக்கிட்டு உங்களோட அதாவது நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக உங்களோட டைமை எங்களுக்காக ஒதுக்கி நீங்க இதுக்கு பின்னால வர்றதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். சரி, நன்றி. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இனி ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு உங்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. தங்கச்சி நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நன்றிண்ணா. உண்மைக்குமே சொன்ன மாதிரி எனக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்களும் அங்க வந்து கஷ்டப்பட்டுதான் நீங்களும் எங்களுக்கு இந்த உதவி செய்யணும். நீங்க டாய்லெட் கட்டி தந்துருக்கீங்க. இங்கே டாய்லெட் அந்த வீட்டை இருக்கு, ஆனா அது ஒழுங்கா இல்ல, டேமேஜா தான் இருக்குது. நான் அங்கதான் போறேன். நான் இப்ப இங்கால் போகல, என்ன யானை தான் அங்கதான் போறாங்க. இப்ப லலிதாக்காக இப்படி சொன்னா போல எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி மகள் உங்களுக்கு டாய்லெட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நான் உண்மையா கேட்டேன். உண்மையா தான் நான் காமிக்கிறேன் அப்படின்னு அப்படி சொன்னா, ஓ மகள் உண்மையா தான் வந்திருக்கு, சந்தோஷமா அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையா சந்தோஷம் தானுக்கா. இப்ப அங்கேயும் டாய்லெட் இல்ல தானே, இப்ப எங்களுக்கு வந்திருந்தா நாங்களும் போகலாம், இப்ப அவங்களும் எல்லாரும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் தானே. ரொம்ப நன்றியா கான்சென்ட் அப்பா சொன்னா. இப்படித்தான் அப்படி ஒரு அண்ணா அவங்களுக்கு உதவி செய்யறாரு. இப்ப நீங்க அவர் இப்ப எப்படி சொல்ற, நான் இப்ப எனக்கும் தெரியாது, அவைக்கும் தெரியாது, அவைக்கும் இப்படி போன்ல தானே பாத்துருப்பேன். அப்ப நான் சொன்னேன், உண்மைக்கே அவருக்கு பெரிய மனசுதானக்கா. உண்மையா எனக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த அண்ணாவும் அங்க இருந்து கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த உதவி செஞ்சுக்கிறாரு. ரொம்ப நன்றி அண்ணா. அந்த அண்ணாவும் அங்க இருந்து கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த உதவி செஞ்சுக்கிறாரு. ரொம்ப நன்றி அண்ணா.
எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அப்படி சந்தோஷமா இருக்குது எனக்கு. அவரு நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தோட எல்லாரோடய அவரு நல்லா இருக்கணும். நாங்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நாங்க அந்த மனசுதான் நம்ம நீங்க அந்த அது டொய்லெட்டோ அல்லது எவ்வளவு என்ன செஞ்சாலும் நன்றி அந்த மனப்பான்மை இருக்குது. அவங்களோட மனசால் நன்றி சொல்றீங்க, அதே பெரிய ஒரு விஷயம். அதே அவங்கள ரஞ்சனாக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் ஒரு முறை ரஞ்சனாக்கு என்னுடைய மனப்பூர்வமான இந்த குடும்ப சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. என்ன பிரச்சனை? வீடுதான் இந்த இடத்துல நாங்க இந்த கொட்டியில தான் இருக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறோம்னு சொல்லக்குள்ளே அண்ணா நம்பல, உண்மைக்கும் இதுலயே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். அந்த அண்ணா கிட்ட நாங்க சொன்னாங்க, அண்ணா உண்மைக்கும் இதுலதான் இருக்கிறவனே இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, நீங்க இதுல இல்லன்றாரு. உண்மைக்குமே நாங்க சொல்லாமதான் வந்து நீங்க நானாண்டிக்கு வரைக்கிட்ட சொன்னேன். நான் அண்ணா இப்ப சொல்லாம வந்தா இப்ப நம்புவாரு தானே நம்ம இந்த வீட்டுல இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க சொல்லாமே வந்துட்டீங்க. நான் தம்பி வெளியால ஒரு அடுப்புலாம் கதை போட்டு பார்த்துனாங்க. எல்லாருக்கும் காய்ச்சல் சரியான மாதிரியா, எங்களுக்கு அந்த குடும்பம் அவங்க எல்லாருக்குமே காய்ச்சல். அதனால அவங்க செங்கலை ஹாஸ்பிட்டல் போய்கிட்டாங்க. நாங்க போகல. அப்ப நாங்க இங்க நின்னுனாங்க. எங்களுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் செஞ்சு தரையல்மெண்டா அண்ணா செஞ்சு தாங்க. பெருசா இல்ல, 2 ரூம் 1 ரூம் அப்படி கல்லால் கொஞ்சம் கட்டி தந்தா பிரச்சனை இல்ல. குழந்தை பிள்ளைங்க இருக்குன்னு ஓகே. பாத்தீங்க சொன்னா நான் இன்றைக்கு வந்து சொல்லாம எனக்கு வந்து செய்யறது திருப்தியா இருக்கணும், உரியாக்களுக்கு போய் சேரணும். அப்ப இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை வருவேன். நேற்று சொல்லியிருந்தேன், நேற்று காலையில் சொல்லியிருந்தேன் வருவேன் சொல்லி. ஆனா வந்து எப்ப வருவேன்னு சொல்லல. இன்றைக்கு நான் சொல்லாம தான் வந்தேன். இங்க வந்து உண்மையில டோர்லாம் பூட்டி கிடக்கு. டோர்ண்டா என்ன நினைக்கிறீங்க? டோர் நான் காட்டுறேன், பூட்டி கிடக்கு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், சத்தம் பண்ணி போட்டேன் நின்ன தம்பி என்று. அப்ப உள்ளுக்கு இருந்து யாரு எனக்கு சந்தேகம் கேட்டுது. அப்ப ஓகே, ஏன்னா அவங்களோட அப்பா வந்திருந்தாரு. அப்ப அப்பா கூப்பிட்டாரு, தம்பி எல்லாம் இங்க தொழில் எடுத்து நான் வந்திருக்கிறாண்டு. உண்மையில பெரிய மனசு. உண்மையில அவங்க கஷ்டப்படுறாங்க, சித்தியான கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து தொழில் கொடுத்துருக்கோம், பஞ்சனா கொடுத்துருக்காரு. அதே போல அந்த தங்கச்சி இருக்கிறாங்க, ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா, ஒரு ரூம் என்ன வீடு கட்டிட்டாங்கன்னா இந்த வீட்டையும் பார்ப்பாங்க. அப்புறம் ரஞ்சனாக்கு மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை கூறிக்கொண்டு பாருங்க, இங்க இருங்க, இதுதான் அந்த டோர். இதுதான் டோர். டோரை பாருங்க, இதுதான் டோர். இந்த டோர் தான் பூட்டியிருந்தாங்க. என்னடா டோர் ஒன்று சொல்றாங்களே, இந்த டோர் தான் பூட்டியிருந்தாங்க. இப்படி பூட்டியிருந்தாங்க பாருங்க. இப்படிதான் பூட்டி கைத்தால உள்ளுக்கு இழுத்து போட்டுருந்தீங்கன்னு. அப்ப இப்படியா டோர், இதுதான் டோர். டோர்ன்னு சொல்லக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இதையும் மக்களிடம் முன்வைக்கிறேன். யாராவது முடிஞ்சா சின்ன வீடு ஒன்று கட்டி கொடுக்குறது உதவிக்கு முன்பாங்க சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.